வேதாகமத்தில் உள்ள எபேசு பட்டணம். என்னை ஆச்சரியப்பட வைத்த, வியந்து பார்க்க வைத்த, சிந்திக்க வைத்த ஒரு இடம் என்று இதனை கூறலாம். நான் முன்னர் இந்த நிகழ்ச்சி தொடரில் கூறியது போல, கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் வேதாகமத்தை புரட்டி பார்க்க வேண்டும். அடுத்தது இஸ்ரேலுக்கு சென்று பார்க்க வேண்டும். ஆனால் கிறிஸ்தவத்தை பற்றி, கிறிஸ்தவர்கள் பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு தடவை துருக்கிக்கு சென்று தேடி பார்க்க வேண்டும். இது எபேசு பட்டணம் துருக்கியின் இஸ்மீர் மாகாணத்தில் உள்ளது. இயேசுவின் அப்போஸ்தலரான பவுல் தனது 2வது சுசேஷ பயணத்தின் போது இந்த எபேசு பட்டணத்தில் சுமார் 3 வருடங்கள் தங்கியிருந்து ஊழியங்கள் செய்ததாக பைபிள் கூறுகின்றது. அக்விலா, பிரிசில்லா போன்ற பெண் ஊழியக்காரர்கள் உட்பட பல ஊழியர்களை பவுல் உருவாக்கியதும், முக்கியமான கிறிஸ்தவ சபையை ஸ்தாபித்ததும் இந்த எபேசு பட்டணத்தில் தான். அதே போன்று அப்போஸ்தலர் யோவானும் இந்த எபேசு பட்டணத்தில் வாழ்ந்து பின்னர் பத்மோ தீவில் சிறை வைக்கப்பட்டு மரணத்தின் பின்னர் அவரது உடல் எபேசு பட்டணத்திலேயே புதைக்கப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. உண்மையிலேயே எபேசு பட்டணத்தில் அந்த அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியங்களை கேட்டபோது உடல் நடுங்கியது. ஒரு எரிமலையின் வாயில் நின்றபடி துணிவுடன் அவர்கள் ஆற்றியிருந்த ஊழியங்கள் பற்றி அந்த இடத்தில் நின்று சிந்தித்த போது கண்களில் என்னை அறியாமலேயே கண்ணீர் புரண்டோடியது. எபேசு பட்டணத்தில் இயேசுவின் அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியங்கள், அதனால் அவர்கள் எதிர்கொண்ட ஆபத்துக்கள், இவைகள் பற்றி பார்ப்பதற்கு முன்னதாக இந்த எபேசு பட்டணத்தின் வரலாறு பற்றி மிகச் சுருக்கமாக பார்த்து விடுவோம். எபேசு பட்டணம் என்று இன்று நாங்கள் பார்க்கின்ற இந்த இடிபாடுகள் துருக்கியின் இஸ்மீர் மாகாணத்தில் இருக்கின்றன. மகா அலெக்சாண்டரின் ஒரு தளபதியினால் கிறிஸ்துவுக்கு முன் 10ஆம் 11ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்ட மிக பிரமாண்டமான ஒரு பட்டணம். ஆரம்பத்தில் கிரேக்கர்களாலும் அதனைத் தொடர்ந்து ரோமர்களினாலும் ஆளப்பட்ட இந்த எபேசு பட்டணத்தில் சுமார் 2.5 லட்சம் மக்கள் வாழ்ந்திருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த எபேசு பட்டணம் பல்வேறு காரணங்களினால் நிலத்தில் புதையுண்டு போயிருந்ததாகவும், புதையுண்ட இடிபாடுகளில் 20% இதுவரை வெளியே எடுக்கப்பட்டதாகவும், மிகுதி 80% பட்டணத்தின் இடிபாடுகள் தொடர்ந்து அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. Most important street. Most of the civic buildings were on the street. You are out of the street now. Street is inside this one. Look at this one. It is between two columns. That's the street. And on the street, there were some very important buildings. We got the first building on the left corner over there. That one is a basilica. Do we know what the basilica is? Church. Today you can call it's a place where Christians are praying, right? We can say it right. But in the past, in the Greek Empire time, that wasn't like that. The purpose of this building were completely different. It wasn't a religious building. It was a place where functioned as a court. Later, after the Christians became a religion, they started using it as a church. Now, as this is the most important street, all the civic buildings are here. Sometimes when people were waiting for their queues, waiting for their turn, they got bored and they start playing some games. Look at this one. Yeah, look at this one. This is kind of like a backgammon, like a maybe chess, maybe you can call it chess. It was kind of like a board game where they used to spend some time. Now, in this city, wherever you go, there is one type of rock stone you will see. What's this one? Marble. You know, since yesterday, I told you, all these mountains are very rich resource of marble. Wherever you go, you can find the marble very easily. And marble is a soft stone. You can work on it very easily and you can decorate them very beautiful, in a beautiful shapes. Look at the top of that column over there. It looks so beautiful. This is like easy to shape it. And if you make a mistake with the marble, you bring a new one from the mountains. You got lots. So you don't pay so much money for that one. But if you see a stone
different than the marble, know that that's not from these lands. That's coming from different countries, such as granites. You will see the granites in front of us. They start drawing the cross at the entrance of every building. அதிசயித்து நின்று பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரமாண்டமான கட்டுமானங்கள். பட்டணத்திற்குள் நுழைகின்றவர்கள் முதலில் தங்களை கழுவி சுத்தம் செய்து கொண்டுதான் உள்ளே வர வேண்டும். கடைத்தெருக்கள், ஆலோசனை கூடங்கள், மருத்துவ மையங்கள், வீடுகள், மாட மாளிகைகள், மொசாக் தரைகள், விபச்சார விடுதிகள், மிக பிரமாண்டமான நூல் நிலையங்கள், 25,000 மக்கள் அமர்ந்திருந்து பார்க்கக்கூடிய தி கிரேட் தியேட்டர் என்று அழைக்கப்படுகின்ற பிரமாண்டமான அரங்கு, ஒரு மிகப்பெரிய உலகம் அந்த எபேசு பட்டணம். இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னர் அங்கு பயன்பாட்டில் இருந்த பொது மலசல கூடங்கள் இவை. அந்த காலகட்டத்தில் இந்த திறந்தவெளி பொது மலசல கூடங்கள் சமூகமயமாக்கலுக்கான ஒரு ஸ்தலமாக பாவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த திறந்தவெளி மலசல கூடம் பற்றி எங்களுடைய கைட் கூறுகின்ற சில சுவாரஸ்யமான விடயங்களை கேளுங்கள். Alright, now ladies and gentlemen, we are in the public baths. They used to call their public baths latrina. It was mainly used by the sailors, and using the public baths were free. They could use it for free. Now look around you. Do you see those holes? Those were where they used to sit together, and they were like doing it. This is actually like, you know, they are doing the toilet here, but the purpose is not the toilet. The purpose is socializing. Yeah, they are sitting next to each other. They are making the gossips. Seriously, this was kind of like something very important for them. And now, those marble ones or original parts, cements are just replica. Like, you know, they sit down there and they are doing what they need to do. Once they finish it, they need to do the cleaning, right? So you see the channel running in front of where they are sitting. There's a fresh water running from there, and they used to have like a stick like this with a sponge in the bottom. They call it thermonium. And they were talking it. They were going down do the cleaning. This is not the most disgusting part. Wait for it. Once they finish with that, they put it for the next person. And do you know what? You know, the letters we buy today, they were all prepared, tanned by the material that they used to collect from here. Today we don't use it anymore. Don't worry. So you can get this from the smell as well. And the pee of the sailors, they were also using it. The rich people, aristocrats, were using it to brush their teeth. It was whitening. Let's continue. So seriously, they were using the poop to tan the letters. They were using the pee for the rich people's teeth. That was an expensive and that was a disgusting way to whiten their teeth. That was really, you know, the urine inside the pee, that was whiten the teeth. And sometimes those rich people, to look very bit like shiny like this, they were using it. They had to use it. The first pee-pee. Huh? The first pee-pee in the day. The first pee-pee in the day is like a medicine for the Oh yeah, exactly, yeah. And they were also using the same pee in the textile industry. They were washing those textiles with the pee as well. The same system. Urine is like disinfecting it, is cleaning it, and the quality of the urine becomes more durable. That's why. Now, you know what? In the Roman Empire time, this kind of toilets, okay, people were going and doing their toilets. But what about the houses? In the houses, in the mansions especially, there was something also happening. As a master, I was asking my slave to go and warm up the toilets. Yeah, that's correct. Imagine, this is marble. Do you know how cold it is during the winter time? And the master, he doesn't want to sit there. He is asking the slave to go, and the slave unfortunately goes, sits on the marble and warms up with his booty, and then he gets the hemorrhoids.
Later, once it is warmed up, he's calling his master, telling that the toilet is ready. Yeah. எபேசு பட்டணத்தில் பிரமாண்டமான விபச்சார மையம் அந்த நாட்களில் இருந்திருக்கின்றது. கப்பல்களில் அந்த நகரத்திற்கு வருகின்ற மாலுமிகள் அந்த விபச்சார விடுதிகளுக்கு செல்வதற்கு விளம்பரங்கள் எல்லாம் கற்களில் செதுக்கப்பட்டிருக்கின்றன. So now, ladies and gentlemen, we are in the centrum of the Ephesus. There are two buildings, actually three buildings here. We will talk about them. Firstly, are there anyone who has been to Pompeii before? Pompeii in Italy, right? Yeah, I've been there. Like in Pompeii, you know, there are so many brothels. Have you seen that? Brothels. It is something very normal for them, and if you remember from them, they have different positions in different brothels. Now, we have the same thing in here, but there's no restriction about the positions. So we got this building behind you, that one is the brothel. That is where you can find a woman. But in the past, these kind of things were so normal. It wasn't like you saw the people, they are pooping next to each other. So their like the culture, costumes were completely different. So we have to accept them like this. And brothels were usually for the sailors who were on the sea for a long time. When they get on the land for the first time, what they need? Woman, because they see the man around them all the time. So they are coming here. Before they come, they have the shower because no one likes the smelling man. So they have the shower first, then they are coming to the city centrum. But if their first time, they experience something very different. On their way, this street goes to the harbor. It's closed today because of the restoration. So on that way, on the right over there, on the right, there are some symbols. Like imagine, as I say, you're walking, like. And you say, oh, what's this one? You see the symbols and you try to understand it. The first advertise of the history. Do you know what does it advertises? Brothel. There's I try to tell you the shapes. There's a shape of heart. There's a shape of left foot. There's a shape of like a woman with the hair. There's a shape of like a round circle. Shape of skirt. The meaning of the advertise. If you want to be happy with the heart shape, if you want to be happy, on your left, in front of you on the left, that means the left foot is on the left. There are women with the woman drop. There are women. You with the round symbol, you pay it cash, or with the square shape, or you pay it with the credit card. No, this is just a joke. That square one is the shape of the building. Now, is this only used by the sailors? No, even the citizens of Ephesus were using it. There were only one difference. They were not using the front entrance over there. They were using a second entrance. It's because if they use a front entrance, their reputation will go down. So no one wants that one. So for that, they were using a secret entrance by the tunnel. You go into the tunnel, and under the tunnel, inside the brothel. That was how they were using it. இது அந்த பட்டணத்தின் கல்விமான்கள் வசிக்கின்ற பகுதி. கல்விமான்கள் அருகில் இருக்கின்ற மிக பிரமாண்டமான வாசகசாலைக்கு செல்வார்கள். அந்த வாசகசாலையில் இருந்து விபச்சார விடுதி அமைந்துள்ள இடத்திற்கு செல்வதற்கு ஒரு ரகசிய சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருந்தது. நூல் நிலையத்திற்கு செல்வதாக கூறிவிட்டு அங்கு வருகின்ற எபேசிய பிரமுகர்கள் கல்விமான்கள் ரகசியமாக அங்கிருந்த விபச்சார விடுதிகளுக்கு செல்வதற்கு ஏற்றாற்போன்று அந்த சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருந்ததாம். இவை பற்றியெல்லாம் நான் ஏன் இங்கு விலாவாரியாக குறிப்பிடுகின்றேன் என்றால், இப்படிப்பட்ட இடத்தில் தான் பவுல் நீண்ட காலம் ஊழியங்கள் செய்திருக்கின்றார். அப்போஸ்தலர் நடவடிகள் 18ஆம் அதிகாரம் 19 முதல் 21ஆம் வசனங்களில் கூறப்பட்டது போல, முதலில் 3 மாதங்கள் எபேசிய பட்டணத்தில் அவர் ஊழியம் செய்திருக்கின்றார்.
பின்னர் மற்றொரு தடவை பவுல் அங்கு வந்து 3 வருடங்கள் தங்கியிருந்து ஊழியம் செய்திருக்கின்றார். எபேசு பட்டணம் என்பது அந்த காலகட்டத்தில் பல நூறு கடவுள்களை வணங்கிக் கொண்டிருந்த ஒரு தேசம். அந்த பட்டணத்தில் பல நூறு கடவுள்களுக்கும் சிலைகள் உருவாக்கி வழிபட்டுக் கொண்டிருந்திருக்கின்றார்கள். அங்கிருந்த ஒவ்வொரு கடவுள்களுக்கும் சிலைகள். ஒரே கடவுள் என்ற கோட்பாட்டை பவுல் அந்த மக்களுக்கு பிரசங்கித்த போது அந்த மக்களால் அதனை புரிந்து கொள்ள முடியவில்லையா? அதேபோன்று நூற்றுக்கணக்கான கடவுள்களுக்கு சிலைகள் செய்து விற்பனை செய்து வந்த சிற்பிகளுக்கும் ஆசாரியர்களுக்கும் உருவமே இல்லாத கடவுள் பற்றி பவுல் பிரசங்கித்ததை ஜீரணித்துக் கொள்ளவும் முடியவில்லையா? அதனால் பவுலுக்கு எதிராக அவர்கள் முறைப்பாடுகள் செய்து பவுலை அங்கிருந்த வெளிச்ச வீடு ஒன்றில் 8 மாதங்கள் சிறை வைத்துவிட்டு அதன் பின்னர் அவரை ரோமாபுரிக்கு நாடு கடத்தியிருந்தார்கள். Second agora. This is the harbor agora, very close to harbor. This is mostly where they used to bring whatever they were bringing from other countries. Saint Paul used to sell his tents in this agora. Like after Jesus was crucified, first Saint Paul went to the Cyprus, the idol tour. From the Cyprus, he went to the Antiochia. It's the southern east part of the country. And from there, he went to the central Anatolia, went to the different locations, and finally, he came here. Then he settled down here, and he was selling the tents to survive. But at the same time, he was like teaching people about the religion. The people who were selling the statue of Artemis in here were really pissed off by him. It's because, he is talking about one God, and no one knows what does God looks like. How they are going to create his statue and sell it? You understand what I mean? Yeah, that's their religion. The Artemis have the shape. They know what she looks like, and so they can build this statue and sell it in the market here, and they earn money with that one. And this is what the problem was. Saint Paul, while he was teaching people about the religion in the theater, the Greek theater of the Ephesus area, these shop owners in this place, they all ran inside the theater. They were so angry. They stopped. They cut the talk of the Saint Paul, and they wanted to attack him. But Saint Paul had to run away from there. And the reason was because these guys cannot sell their God statue anymore. And anyway, Saint Paul ran away from there. Later, soldiers caught Saint Paul. They imprisoned him in the lighthouse of the Ephesus for 6 months. Lighthouses in form of us over there. Look at that hill over there. So Saint Paul were locked in that lighthouse for 6 months. Later, they released him. And Saint Paul left this place. He went to the Greece. After the Greece, he went to the Italy. After the great fire of the Neron, he was executed. In there, he tried also to teach people about religion, but the king was not happy with that situation. So they caught him and they chop his head off. சற்று சிந்தித்து பாருங்கள். விபச்சாரங்கள் நிறைந்த ஒரு துறைமுக நகரத்தின் மத்தியில் நின்றபடி விபச்சாரத்திற்கு எதிராக பேசுவதும், நூற்றுக்கணக்கான கடவுள்களை வழிபடுகின்ற ஒரு ஸ்தலத்தில் நின்று கொண்டு அந்த கடவுள்கள் அத்தனையும் விக்கிரகங்கள் என்று எள்ளி நகையாடுவதும், அங்கிருந்த யூதர்களின் ஜெப ஆலயங்களுக்குள் சென்று அவர்களது செயல்களை துணிந்து விமர்சிப்பதும், விக்கிரக கோட்டைக்குள்ளேயே நின்று கொண்டு சபைகளை ஸ்தாபிப்பது என்பதும் உண்மையிலேயே எத்தனை துணிவுடன் கூடிய ஒரு செயல் என்பதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். மரணம் வருமென்று நன்கு அறிந்து கொண்டு அந்த மரணத்தோடு விளையாடும் ஒருவித அபாய விளையாட்டு. உண்மையிலேயே ஊழியம் என்றால் இதுதான் ஊழியம். எங்களுடைய கைடு எபேசு பட்டணத்தில் நடந்த ஒரு சம்பவம் பற்றி விவரித்த போது எதேச்சையாக பவுல் அப்போஸ்தலரின் பெயரும் அங்கு வந்தது. எபேசு பட்டணத்தில் ஆர்டெமிஸ் என்ற கிரேக்க கடவுளுக்கு அந்த காலத்தில் மிகப்பெரிய கோயில் ஒன்று இருந்திருக்கின்றது.
உலக அதிசயங்களுள் ஒன்று என்று கூறப்படுகின்ற அளவுக்கு மிக பிரமாண்டமான கோயில். மாவீரன் அலெக்சாண்டர் பிறந்த அதே நாளில் அந்த கோயில் தீயில் எரிந்து சாம்பலாகிவிட்டதாம். ஆர்ட்டமிஸ் கடவுளுக்கான அந்த கோவில் இருந்த இடத்தையும் அந்த கோவிலின் இடிபாடுகளையும் எங்களுக்கு காண்பித்து அந்த கிரேக்க கடவுள் பற்றி எங்களுக்கு விவரித்த எங்களுடைய கைட் எபேசு பட்டணத்தில் பவுல் ஊழியம் செய்கின்ற நாட்களில் அந்த கோவிலை அடிப்படையாக வைத்து பவுல் எழுப்பியிருந்த கேள்வி பற்றியும் கூறினார். தன்னுடைய கோவில் எரிந்தபோது உங்களுடைய ஆர்ட்டமிஸ் தெய்வம் எங்கே போயிருந்தார்? தன்னுடைய கோவில் எரிந்தபோது கூட ஏன் அந்த தெய்வத்தால் காப்பாற்ற முடியவில்லை என்று எபேசு நகரில் வைத்து பவுல் கேள்வி எழுப்பியிருந்தாராம். அதற்கு அந்த கடவுளின் பூசாரிகள், கோவில் எரிந்த நேரத்தில் மகா அலெக்சாண்டர் பிறந்திருந்ததால் எங்களுடைய தெய்வம் அலெக்சாண்டரை பாதுகாக்க சென்று விட்டதாக பதில் கூறினார்களாம். இந்த சம்பவத்தை ஏன் நான் இங்கு கூறுகின்றேன் என்றால், பவுல் அப்போஸ்தலர் எபேசு பட்டணத்தில் எப்படி சவாலான ஒரு ஊழியத்தை துணிவுடன் செய்திருக்கின்றார் என்பதை காண்பிப்பதற்காக. Even protect her temple. How is she going to help you? That's how he tried to convince the people into Christianity. But these people, Greek people, they were so proud. They said, "Oh, she couldn't protect her temple because that night she was busy." do you know the excuse? They said, "Oh, she was busy because she was in the North Macedonia. Alexander the Great, he was coming into life, so she was helping him to come into life." That was the excuses. And we will see that in some places, Artemis, please hold this one. Artemis holding a baby in her hand. That one is actually Alexander. Like that is the day. That's correct. That is the day when when the Alexander born. But the excuse is completely nothing to do with that. It's a silly excuse. எங்களுடைய கைட் எபேசு நகரம் தொடர்பான ஒரு தகவலை எங்களுடன் பகிர்ந்திருந்தார். அது நாங்கள் இதுவரை எங்கும் கேள்விப்படாத ஒரு தகவல். எபேசு நகரத்தில் மாத்திரம் 2.5 லட்சம் கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டதாக அவர் ஒரு தகவலை கூறியிருந்தார். அதாவது பவுல், யோவான், அக்யூலா, பிரிசில்லா போன்ற சீடர்கள் உட்பட பலரும் அந்த காலகட்டத்தில் மேற்கொண்ட சுவிசேஷ ஊழியங்கள் காரணமாக அந்த பிரதேசத்தில் பலர் கிறிஸ்தவத்தை தழுவியிருந்ததாகவும், அவ்வாறு கிறிஸ்தவத்தை தழுவியிருந்தவர்களில் சுமார் 2.5 லட்சம் பேர் கிறிஸ்தவுக்கு பின் முதல் 500 வருட காலத்தில் எபேசு பட்டணத்தில் வைத்து கொல்லப்பட்டதாகவும் அவர் கூறியிருந்தார். எங்களுக்கு கைடாக வந்தவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர். துருக்கிய ராணுவத்தில் ஒரு அதிகாரியாக முன்னர் கடமையாற்றியவர். அந்த சம்பவம் தொடர்பாக அவர் கூறுவதை இப்பொழுது கேளுங்கள். We were talking about that place. There are about like 250,000 people were executed in here, just because of the religion. And this one is not, of course, happening only in one night or 1 year, 10 years. It's happening at 500 years. In 500 years, they killed 250,000 people just because of the religion. Now, if you look at the symbol carefully, it's a bit looking like a cross. Looking like a cross. At first, it was just the stripes. Then they turn it into a cross. If you see that one. After the Christianity became the official religion. And on the top right corner, look at this one. There is a drawing. Do you see that? That's a fish. Yeah, fish. And this one is reminding us the story of the Andronicus. All right, let's move on. Now we are in front of the theater. Like, ladies and gentlemen, we don't call them, what is this? Wasp. We don't call these kind of structures collegium. We don't call them amphitheater. We call them theater. But because this one is for 24,000 people, we call it Greek theater. It's bigger than the other theater.
If it was amphitheater, there should be two looking each other like this. This is amphitheater. If it is Colosseum, it should be full rounds, four rounds. But if you see this one, it's ovarium, half rounds. So this is only called theater. No, this theater is built here in the 2nd century by that second slave who decided to stay here. If you, why do they have the theaters? We know that one, right? In the Roman Empire time, it's for the entertainment. That's what we really love to do. Even today, once 1 month of a year, we have the Ephesus month. We are using this theater actively. We are performing shows, opera, theater, concerts. We don't perform gladiator wars anymore. No one wants to fight. It's because that's why. Otherwise, I am a volunteer, but no one comes in front of me. Anyway, there is something very strange happening in this one. Like in the stage, there is a channel surrounding the stage. They used to fill that channel with the oil, and they were burning it. There was a firewall in front of where the audience is sitting. What was that one for? That one was for animal fights. Animal fights. They used to perform animal fights in here. Like what kind of animals? There are 3 gates in the stage. From 2 gates, there are 2 different animals coming up. For example, lion and a wolf. Who's going to win? Lion is going to win. Once the lion wins, gladiators are taking their weapons and they kill the lion. This is another excitement. The people love to watch it. You know, like watching the gladiators always chopping each other. It's something. At some point, it becomes something boring. They want to watch something else too. They even used to fill the theaters, the stage area with the water. They even used to do like the sea fights. Imagine 2 small boats. There are 4, 2 on 1, 4 gladiators, and they are on the boat. They are trying to be on the balance. At the same time, they are fighting with each other. And guess what? Water is filled with the crocodiles. That's also another excitement. So they were really very creative with these kind of ideas. Now, ladies and gentlemen, they built the theater by the mountain. The purpose is it made it so easy to build, and it is stronger according to other structures. And if you look at the shape, it's the ovarium shape, and in front of us right here, it was closed by the wall. So you had no chance to see what is inside over there. And the reason is acoustic. So the person who was sitting up there on the mountain could easily hear what was happening on the stage. That was the purpose. If you could go inside, I could show it to you. The club, it is like spreading all over the theater. Imagine 24,000 people, clubs at the same time. You could hear it from those mountains over there. Easily, from miles away. So, today, இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். தற்போதைய துருக்கியில் அந்த காலத்தில் இருந்த எபேசு பட்டணத்தில் கிறிஸ்தவர்களை கொலை செய்தது இஸ்லாமியர்கள் அல்ல. ரோமர்களும் யூதர்களும் கிரேக்கர்களும் தான் அந்த நேரத்தில் கிறிஸ்தவர்களை படுகொலை செய்தார்கள். இந்த சம்பவங்கள் அனைத்தும் நடைபெற்றதன் பின்னர்தான் இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கமே உருவானது. இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கின்ற காட்சி எபேசு சபையின் உடைந்த பகுதி. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள 7 தேவாலயங்களுள் ஒரு தேவாலயம் இங்குதான் இருந்தது. அதனது இடிபாடுகளைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னதாக பண்டைய எபேசு பட்டணத்தின் ஒரு காட்சியை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். பண்டைய எபேசு பட்டணத்தின் மாதிரியை ஒரு வெர்ச்சுவல் மியூசியம் மூலம் காட்சிப்படுத்தி இருந்தார்கள். அந்த பிராந்தியத்தில் நவீன தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டிருந்த அந்த வெர்ச்சுவல் மியூசியத்தில் நின்றபோது உடம்பு புல்லரித்தது. அந்த வெர்ச்சுவல் மியூசியத்தின் ஒரு மாதிரியை காண்பித்து
இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். கிறிஸ்தவத்தின் இதுபோன்ற சொல்லப்படாத பேசப்படாத இன்னும் பல விடயங்களுடன் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன்.